ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்கள் சபையை நொறுக்கினாலோ இல்ல உங்களை அடித்தாலோ துன்புறுத்தினாலோ நீங்க கேஸ் ஃபைல் செய்ய வேண்டாம். ஸ்தேவானை போல மாறுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அவன் நித்திரை அடைந்தான். இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. சவுல் யார்? அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செய்து கொண்டிருந்தவன் தான் சவுல். அந்த சவுலை வனாந்தரத்தில் சந்திக்கிறார் கர்த்தர். தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை சிறப்படுத்தி கொண்டு வரும்படி புறப்பட்டு போகிறான் சவுல். வனாந்தரத்தில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? முள்ளினால உதைப்பது உனக்கு கடினம் அல்லவா என்று சொன்னார். எத்தனை துன்பங்கள் கொடுக்கட்டும், எத்தனை உபத்திரங்கள் கொடுக்கட்டும், நீங்கள் அமைதியா இருங்க. அவர்கள் மீது எந்த ஒரு தூஷண வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். கெட்ட வார்த்தைகளினால் அவர்களை சபிக்க வேண்டாம். அவர்கள் மீது எரிச்சல் அடைய வேண்டாம், கோபம் அடைய வேண்டாம். அது உங்க வேலை அல்ல. எரிச்சல் அடைவதும் கோபம் அடைவதும் கர்த்தருடைய வேலை. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அதை பார்த்துக் கொள்வார். நாம் அமைதியா இருந்தா கர்த்தர் யுத்தம் செய்வார். நாம் யுத்தம் செய்தால் கர்த்தர் யுத்தம் செய்ய மாட்டார். யாத்திரையாகும் 14:14 சொல்கிறது, யுத்தம் கர்த்தருடையது, பழிவாங்குதல் என்னுடையது, நீங்கள் பழி வாங்க கூடாது என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாத்திரையாகும் 14 மோசே இஸ்ரேல் ஜனங்கள் சிவந்த சமுதிரத்துல நிக்கிறாங்க. பார்வோன் பின்தொடர்ந்து வருகிறான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீண்டும் சிறைப்படுத்திக் கொள்ளும்படி. மோசே முறையிடுகிறார் கர்த்தரை நோக்கி. கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தையரை இனி காண மாட்டீர்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்கிறார். சபையை அடிக்கிறார்களா, நொறுக்கிறார்களா? நான் இன்றைக்கு சொல்றேன், ஒரு தீர்க்கதரிசியாக 10 லட்சம் ரூபாய் சபை அவர்கள் நொறுக்கலாம். ஆனால் கர்த்தர் அது 10 மடங்காக கூட்டி உங்களுக்கு 1 கோடியாக தந்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட உதவி செய்வார். அந்த நம்பிக்கைக்குள்ள வாங்க. ஐயோ, சபையை அடித்து நொறுக்கி விட்டார்களே என்று கதறி புலம்ப வேண்டாம், சந்தோஷப்படுங்க. நான் எத்தனையோ இடத்துல அந்த மாதிரி சபைகள் நொறுக்கப்பட்டு இருக்கு, அதை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்து இருக்கிறார். யாரு சபைகளை நொறுக்கினார்களோ, அடித்தார்களோ, அவர்களே நிறைய இடத்துல மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. நம்ம அவர்களோடு யுத்தம் செய்யக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அவர்கள் மீது எரிச்சல் அடையக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது, பொறாம கொள்ளக்கூடாது. அவர்கள் மீது அவர்களை மன்னிக்கணும் கர்த்தருடைய சமூகத்துல. இதுதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்த பிறகு 2015 ஆண்டு முதல் என் வாழ்க்கை மாறினது, என் ஊழியம் மாறினது, வளர்ச்சி அடைந்தது. நம்ம யாரையும் சபிக்கவும் கூடாது, அவர்கள் மீது எரிச்சல் அடையக்கூடாது, அவர்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வாதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதைதான் செய்ய சொல்றார் இயேசு கிறிஸ்து. அதே ரோமர் 12ஆம் அதிகாரத்துல, பிரியமானவர்களே 12 ரோமர் 12:19, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் பழி வாங்காமலும் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினிக்கு இடம் கொடுக்கணும், பழி வாங்கக்கூடாது. சபையை அடித்து நொறுக்கினா போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அது சபை யாருடையது? கர்த்தருடையது. உதவி செய்ய எந்த மனிதனும் சபைக்கு துணை நிற்க அதிகாரிகள் வரமாட்டார்கள். எத்தனையோ இடத்துல நடந்து கொண்டு இருக்கு. நாம் அவர்களை விரோதிக்க கூடாது. அதிகாரிகள் என்ன செய்வாங்க பாவம், அவர்களுக்கு மேலாக இருக்கிற அதிகாரிகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியணும். உங்களுடைய கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கர்த்தர் இடத்துல கொடுங்க. கர்த்தர் அதற்கு யுத்தம் செய்வதை நீங்களே பார்ப்பீங்க. அமைதியா இருங்க, காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகு போல சேட்டைகளை அடித்து கொண்டு எழும்புவார்களாம். நாம் காத்திருக்கணும். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், அவங்க நொறுக்கட்டும், அதை எது சீட்ட சபையை அமைதியா இருங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பழிவாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சிறியாரில் எதை செய்தீர்கள் அது எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
இந்த சிறியால் ஒருவனுக்கு இடரில் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுதிரத்துல தள்ளுண்டு போவது நலமாய் இருக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். சொன்னவர் செய்வார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அமைதியாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறபடி பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்தினாலே கழுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். இப்படி காரியங்கள் நடக்கணும் என்றால் நாம் அமைதியாக இருக்கணும். யுத்தம் செய்யக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடக்கூடாது, அவர்கள் மீது கேஸ் பைல் செய்யக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். நாம் அமைதியாக இருந்தால் போதும். நாம் இந்த உலகத்துக்கு, வேதம் சொல்லுகிற இந்த உலகத்தார் அல்ல இவர்கள், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் கர்த்தருக்குரியவர்கள். இயேசு சொல்கிறார் யோவான் 17, பிதாவே நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இப்ப நாம் இந்த உலகத்தார் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு நியாயம் செய்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு நீதி செய்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவர் என் கால்களை தள்ளவட்டார், என்னை காக்கிற ஒரு உறங்கார் என்று சொல்கிறார். நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வர வேண்டும்? மனுஷனிடத்தில் இருந்து இல்ல, அதிகாரிகள் இடத்துல இருந்து இல்ல, அரசாங்கத்தில் இருந்து அல்ல. நமக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். நாம் காத்திருக்கணும் கர்த்தருக்கு. அதுதான் ஏசாயா சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகள் போல சேட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். ஆமா, அமைதியாக கர்த்தர் காத்திருந்தா யுத்தம் செய்வதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். யாத்திரையாகம் 14ஆம் அதிகாரத்துல பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறான். அப்போ மோசேவுக்கு விரோதமாக இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்றார். 14வது வசனம், 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கள் என்றார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டுமா? உங்க வழக்குகள் எல்லாம் இருந்து உங்களை நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் கர்த்தர் இடத்துல போய் ஒப்பு கொடுங்க. உங்க வழக்குகள் எல்லாம் பரலோகத்துல பிதாவுக்கு முன்பாக இருக்கிறது. ஆவின் மண்டலத்தில் உங்கள் வழக்குகள் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் சொல்ல, வாருங்கள் வழக்காடுவோம். நீங்கள் போய் கர்த்தர் இடத்துல வழக்காடுங்க. மனுஷன் இடத்துல போகாதீங்க. உங்க பணத்தை வீணாக்காதீங்க, உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. ஸ்தேவான் என்ன சொன்னார்? இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும். ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்று போட்டார்கள். அவர் உயிர் போகிற நிலைமையில அவர் முழங்கால் படியிட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை, கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இயேசுவே கர்த்தாவே, இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொல்லி அவர் மரித்தார். அதேதான் நாமும் செய்ய வேண்டும். நம்முடைய உயிர், நம்முடைய ஜீவன் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3:3 வசனத்தை மறக்காதீங்க. உங்க வழக்குகள் எல்லாம், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் தான் தீர்க்க முடியும். மனிதனிடத்துல போக வேண்டாம். எந்த அதிகாரிகளும் இந்த காலத்துல சபைக்கு உதவியா நிற்க மாட்டாங்க. நான் சொல்றேன் ஒரு தீர்க்கதரிசியாக, கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நமக்கு நன்மை வேண்டுமா? நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நமக்கு உதவி வேண்டுமா? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பது இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் மனுஷனும் கண்டு கொள்வார்கள். God bless you.